அனைவருக்கும் வணக்கம். பாலர் பள்ளி தமிழாசிரியர்களுக்கான பயிலரங்கில் கலந்தாய்வில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம அர்த்தமுள்ள விளையாட்டு, வெளிப்புற கற்றல் முதலியவற்றின் வழியே தமிழ் மொழியை கற்றல் என்ற தலைப்பில் கொஞ்ச நேரம் நாம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பேர் விழியன். நான் சென்னையில் வசிக்கிறேன். அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் குழந்தைகளுக்கு தமிழில் கதைகள் எழுதிட்டு வரேன். சுமார் 50 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். குழந்தைகளுக்கான கதைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வாசிக்க வைப்பதில் நிறைய ஆர்வம். அது மட்டும் இல்லாமல் பேரண்டிங் சார்ந்து, குழந்தை வளர்ப்பு சார்ந்து, கல்வி சார்ந்து தமிழகத்தில் இயங்கி வருகிறேன். இந்த பின்னணியோட நாம இன்றைய அமர்வை துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஓகே. குழந்தைகளுக்கு மொழியை அறிமுகம் செய்வதில் உலகம் முழுக்க நிறைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப குழப்பமான விஷயமும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒரு குழந்தை எப்படி ஒரு மொழியை உள்வாங்குகிறது அப்படின்றது தான். ஆய்வுகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா எப்படி முறையா கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் கூட ஒரு தெளிவான வரைமுறை வரல. எப்போ அவங்க கற்கிறார்கள் அப்படின்ட்டு. தொடர்ச்சியா சில வார்த்தைகளை கேட்கும்போது, வரிகளை கேட்கும்போது அதிலிருந்து உள்வாங்கி குழந்தைகள் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு குழந்தை பேசுவது என்பதே இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ குழந்தை ஒரு மொழியை கற்பதுன்றது இருக்கு. அதுவும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கற்றுக்கொள்வதில்லை. ஒரே மாதிரியான சூழல்ல இருக்கிறது இல்ல அவங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. அப்போ நாம அந்த மொழியை, முக்கியமா தாய்மொழியை எப்படி அவர்களுக்கு இன்னும் பிடித்த மாதிரி அவர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம்ன்றது தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பாலர் பள்ளி. எந்த ஊர்ல இருந்தாலும், அது சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், அல்லது உலகின் எந்த பகுதியா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், அது ஒரு பெரிய சவாலா இருக்கு. நாம தமிழ் மொழி ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு மொழி. ஆனா இந்த மொழியிலே நிறைய விஷயங்கள் நளினமா குழந்தைகளுக்கு எளிதா உள்ள போற மாதிரியான விஷயங்கள் நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த மொழி பரவலா எல்லார்கிட்டயுமே போயிட்டே தான் நீடித்து இன்னும் செம்மொழியா நிலைப்பதற்கான ஒரு காரணமா இருக்கு. அடுத்து போலாம். அப்போ முதல்ல நமக்கு முன்னாடி ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி அவர்களுடைய வகுப்பறையில குழந்தைகள் சேர்றாங்க. ஒரு குழந்தைக்கு எது சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் அந்த குழந்தையோட நிலை என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மதிப்பீடுதல்ல ப்ரீ அசஸ்மெண்ட்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சமீப ஆண்டுகளா பயன்படுத்திட்டு வரோம். அதாவது ஒரு ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும் முன்னர் எவ்வளவு அவங்க உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படின்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற பணி மொழியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது அப்படின்றப்போ, நமக்கு முன்னாடி இருக்க குழந்தைகள் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி எவ்வளவு மொழி திறனோட நம்ம வகுப்பறையில உட்கார்றாங்கன்றது தான் நம்ம அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். பல்வேறு நிலப்பரப்புகள்ல இருந்து வராங்க. இப்போ பல்வேறு நிலப்பரப்புனா எல்லா குழந்தைகளும் ஒன்று போலவே இருப்பதில்லை. இப்ப தமிழ்நாட்டே ஒரு உதாரணமா எடுத்தோம் அப்படின்னா, சென்னையில மையப்பகுதியில் இருக்க குழந்தைகளும், நகரை சார்ந்து பக்கத்துல இருக்கிற குழந்தைகளும், கிராமப்புறத்துல இருக்க குழந்தைகளும், அவர்களுடைய மொழி திறனே வேற. அதுவும் இல்லாம வட்டார வழக்கு நிறைய அவர்களுக்கு எல்லாருக்குமே உள்ள இருக்கும். அவர்களுடைய வீட்டு சூழல் வேற மாதிரியா இருக்கும். அந்த சூழல்ல அவங்க கற்றுக்கொண்ட வார்த்தைகளோட எண்ணிக்கை மாறும். ஆங்கிலத்துல சில்ட்ரன் வேர்ட் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு முன்னாடி இருக்க குழந்தைகளுக்கு ஒரு வெக்காபுலரி இருக்கும். சில வார்த்தைகள் அவங்களுடைய அகராதியில இருக்கும். அதனுடைய எண்ணிக்கை மாறுபடும். யூனிக்கான சில விஷயங்களும் ஒரு குழந்தைக்கும் இருக்கும்.
அப்போ நமக்கு முன்னாடி பல்வேறு விதமான குழந்தைகள் வந்து உட்கார போறாங்க. இன்னும் சிங்கப்பூர்ல வந்து அந்த குழந்தைகள் வந்து இன்னும் கூடுதலான கொஞ்சம் சவாலான விஷயங்களோட வராங்க. ஏன்னா அவங்களுடைய அஹ், சுற்றி விளையாடக்கூடிய குழந்தைகள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் வேற மாதிரியா இருக்கும். அப்ப எப்படி வந்து குழந்தைகளுக்கு வந்து வார்த்தைகள் நம்ம நமக்கு முன்னாடி குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் வந்து இருக்கு. எப்படி அவர்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து. அப்போ அந்த மொழி எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து அவங்க பழக்கப்படுத்துறாங்க அப்படின்னா பிரதானமா ஒரு 4 இடங்களா பிரிச்சுக்கலாம். இந்த 4 இடங்களும் இன்று இந்த 4 இடங்கள் இருக்கு. காலங்கள்ல இந்த இடங்கள்லாம் மாறிடலாம். அல்லது இந்த மொழி வந்து ஒரு குழந்தைக்கு அறிமுகமாகிற இடம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கைபேசியும் காட்சி ஊடகமும் இல்லாம இருந்திருக்கும். அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்சி ஊடகம் மட்டும் இருந்தது. கைபேசின்ற ஒரு விஷயமே இல்லாம இருந்தது. அது ரொம்ப கம்மியான கொ மக்களிடையே மக்களிடையே புழங்கி இருந்தது. அதுவும் குழந்தைகளிடம் புழங்குறது வந்து இன்னும் கம்மியா இருந்தது. ஆனா இப்போ கிட்டத்தட்ட இந்த 4 விஷயமுமே எல்லா வர்க்கத்திலும், எல்லா விதமான குடும்பங்கள்லயும் ரொம்ப சாதாரணமா புழங்கியிருக்கு. அப்ப இதன் 4 வழியே தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த மொழி அல்லது வார்த்தைகள் வந்து அறிமுகமாகுது. இது எங்க நிச்சயமா முதல்ல வந்து ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தன்னுடைய அம்மா, அப்பா அல்லது அக்கா, சகோதரன், சகோதரி யார் வந்து இவர்களோட பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து வந்து அந்த வார்த்தைகள் வந்து உள்ள வருது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாசத்துல இருந்தே அவங்களுக்கு கையில எல்லா குழந்தைகளோட கையிலயும் ஒரு கை தொலைபேசி குடுத்து, அதுல வந்து ஆ அம் அ விளையாட்டுகளோ அல்லது அ வீடியோ வீடியோவோ அல்லது வீடியோ கேம்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து அ கையில வச்சிருக்காங்க. அதன் வழியே நெறைய வார்த்தைகளை வந்து கத்துக்கிறாங்க. அ அது அதுல பேசுற அல்லது அதில் வர பாடல்கள் வழியே நெறைய வார்த்தைகளை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. அந்த காட்சி ஊடகம் அப்படின்னு சொன்னா, அவங்க பார்க்குற யூடியூப் வீடியோஸோ அல்லது டிவியில பார்க்குற தொலைக்காட்சி பெட்டியில பார்க்குற விஷயங்களோ அல்லது கார்ட்டூனோ ஏதோ ஒரு ஊடகம் வழியாக பார்க்கும் ஊடகம் வழியாக அவர்களுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து உள்ள வருது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரேடியோ பெட்டி அப்படிங்கிற அந்த ஊடகம் இருந்திருக்கும். அப்ப அது வந்து கிட்டத்தட்ட இல்லாத ஒரு இடத்துல தான். அங்கிருந்து நம்ம வந்து காட்சி ஊடகத்துக்கு வந்து மாறியிருக்கோம். இன்னொரு இன்னும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா காலகட்டத்திலும் கிடைச்ச இன்னொரு வெளி வந்து கடை வீதிகள். கடை வீதிகள்னா தெரு வீதிகள சேர்த்துக்கலாம். ஆ அவர்களுடைய விளையாட்டு கூடாரங்கள் சேர்த்துக்கலாம். ஆம் தெருவுலயோ அல்லது வீட்டிலயோ இப்போ அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல எல்லா குழந்தைகளும் கூடி, அந்த இடத்துல வந்து தன்னுடைய வார்த்தைகளை பரிமாறிக்கலாம். அந்த பரிமாற்றம் வழியே குழந்தைகளுக்கு வந்து இந்த மொழி வந்து ஆ அறிமுகமாகுது. அதே சமயம் அங்கேயும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்கள மொழிய. ஒரு 3 வயசுல நம்மளுக்கு முன்னாடி குழந்தை வருது அப்படின்னா, இந்த இடங்களில் இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை அவர்களுடைய அகராதியில இருக்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும். பல வார்த்தைகள் வந்து வீட்ல நம்ம அது பேசாத வார்த்தைகளா இருக்கலாம். அது வந்து வேற இந்த மாதிரியான கைபேசியோ அல்லது காட்சி ஊடகமோ, அல்லது தெருவுல வேற யாரோ பேசின வார்த்தைகள் மூலம் அந்த குழந்தைகளுக்கு வந்து உள்வாங்கியிருப்பாங்க. இப்போ குழந்தைகள் வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அவர்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தெரியாது. அந்த சூழல்ல நாம வந்து அவர்களுக்கு இன்னும் முறையாக எப்படி வந்து வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறோம், அல்லது மொழியை அறிமுகப்படுத்த போறோம்ன்றது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். அடுத்து போலாம். இங்க இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அ இன்னும் நெறைய கையகப்படுத்தாத அல்லது கையில் எடுக்காத ஒரு கருவி வந்து நிச்சயமா கதைகளை வந்து சொல்லலாம். ஆ கதைகள் வந்து வெறும் ஒரு கதை எங்கேயோ நடந்த கதை மட்டும் இல்ல.
உட்கூறுகளை கொண்ட விஷயமா இருக்கு. ரொம்ப பிரதானமா ஒரு மொழி வளர்ச்சிக்கு ஒரு கதை வந்து அ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க மொழியை கடத்துவதற்கு அ ஆண்டாண்டு காலமா பயன்படுத்துறது வந்து செய்யுள். ஒரு விஷயத்தை மறைத்து, அத அத பூடகமா ஒரு செய்யுளுக்குள்ள வச்சு, அதை வந்து கடத்தியிருக்காங்க. கதை வழியே தான் வந்து நெறைய விஷயங்களை வந்து பல தலைமுறைக்கு வந்து அ கடந்து கடந்து வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த கதையில வந்து ரொம்ப முக்கியமா, ஒரு மொழியை வந்து குழந்தைகளுக்கு வந்து நாம அறிமுகப்படுத்துறோம். வெறும் கதை மட்டுமா அப்படின்னா, கதை வழியாக ஏராளமான விஷயங்களை அவர்களுக்கு வந்து சொல்றோம். கதை வழியாக அவர்களுக்கு வந்து அறத்தை வந்து போதிக்கிறோம். ஒரு ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறோம். அ வெறும் வந்து நம்ம போர்டுல வந்து வென் யூ அ ஒரு சாலையில் நடந்து போனா, இந்த பக்கம் நடந்து போ, இந்த பக்கம் நடந்து போ. சாலையை கடக்கும்போது எந்த பக்கம் பார்த்துட்டு கடக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா, வழிமுறையா சொல்றது வேறு. ஆனா அதே கதை வழியா அ ஒரு சிறுவன் போனான், அப்ப தவறிட்டான். தவறுனதுல என்ன ஆச்சு? அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அதன் வழியா என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, நாம வந்து எப்படி வந்து நடந்து கொள்ளணும்? அல்லது ஒரு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டா, அந்த சிக்கல்ல இருந்து நம்ம எப்படி வெளிய வருவது? நேர்மையா வெளிய வருவது? நேர்மறையான எண்ணங்கள் போன்ற ஏராளமான விஷயங்களை ஒரு கதைய வந்து அ ஒரு குழந்தைக்கு வந்து கடத்துகிறது. இது ஏன் இந்த விஷயங்கள் எல்லாமே தேவை அப்படின்னா, ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு குழந்தைக்கு தேவையான திறன்கள்ல நெறைய விஷயங்களை வந்து உலகத்தில் இருக்கிற கல்வியாளர்கள்லாம் பட்டியலிடுறாங்க. அதுல கிரியேட்டிவ் திங்கிங், கொலாபரேட்டிவ் ஒர்க், அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங், டீம் ஒர்க் அப்படின்னு அ நெறைய திறன்கள்லாம் வந்து 21ஆம் நூற்றாண்டுல ஒரு குழந்தைக்கு வேணும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே அ ஒரு கதைக்குள்ள அவங்களுக்கு குடுக்குது. அதுவும் நமக்கு தேவையான அவர்களுக்கு எப்படி மொழியை அறிமுகப்படுத்துவதுன்ற விஷயத்தையும் இந்த கதை வந்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இல்லாம இந்த கதைகள் இன்னும் ஏராளமான மாயங்களை செய்கிறது. இதே கதையை ஒரு ஒரு அப்பாவோ, அம்மாவோ சொல்லும்போது, அவர்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வட்டார வழக்கு. இப்ப நான் வேலூர சார்ந்தவன்னா, அ வேலூர் வந்து ஒரு அ அ ஆந்திர பிரதேஷை ஒட்டி இருக்கிற ஒரு நகரம். அப்போ அங்க வந்து தெலுங்கு பாதிப்பு, வட்டார மொழி வந்து வேற மாரி இருக்கும். திருநெல்வேலியில வேற மாதிரியான மொழி இருக்கும். அங்க நெறைய வட்டார வழக்கு இருக்கும். மதுரையில வேற வட்டார வழக்கு இருக்கும். இந்த கதைகள் சொல்லும்போது தான், அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நான் சொல்லுவேன். ஒரு பாத்திரத்த அ வேலூர் பகுதியிலாம் ஜோடுதல அப்படின்னுவோம். சில அ கீழ வந்து தெற்குல போனீங்கன்னா, அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது. இந்த வார்த்தைகள்லாம் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு நிச்சயமா ஒரு கதைகள் தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு கருவியா பயன்படுது. அப்போ ஒரு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாம, ஒரு பெற்றோர்களுக்கும் கதைகளை கடத்துவதற்கு ஒரு கதை வந்து அ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா, அதே சமயம் இன்னொரு கேள்வியும் தொக்கி நிக்குது. அடுத்த ஸ்லைட் போலாம். என்ன விஷயம் அப்டின்னா, அ கதைகள் வெறும் கதைகள் மட்டும் இல்ல. கதைகள் வழியாக அ இன்னும் சில பிரம்மாண்டமான விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஏன் அப்டின்னா, ஆம் இப்போ ஒரு பாட்டி இருந்தாங்க. அ அந்த பாட்டி வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதைய சொல்லும்போது, கதையை கேட்கும் நான் ஒரு மாதிரியான சித்திரத்தை என் மனசுக்குள்ள உருவாக்குவேன். அதே வந்து கதை கேட்கிற நீங்க வேற ஒரு சித்திரத்தை உருவாக்குவீங்க. அந்த சித்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சித்திரத்துல அந்த பாட்டி வந்து உயரமான என்னோட கதையில என்னோட கற்பனையில அந்த பாட்டி உயரமான பாட்டியா இருப்பாங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க பாட்டியா இருப்பாங்க. ஆ கையில வந்து ஒரு புத்தகங்கள் வைத்திருக்கிற ஒரு பாட்டியா இருப்பாங்க. ஏன்னா, நான் சொன்னது வந்து ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அல்லது வடை சுட்டுட்டு இருந்தாங்க அப்டின்னா, அவங்க எந்த மாதிரியான பாத்திரம் வச்சிருக்கிறாங்க, என்ன உடை உடுத்தியிருக்காங்க, எந்த மாதிரியான ஊரு, அது வந்து சிங்கப்பூர்ல ஏதோ ஒரு இடமா, அல்லது சென்னையில ஒரு இடமா, அல்லது ஏதோ ஒரு அ அ குக்கிராமத்தில ஏதோ ஒரு ஊரா, அப்டின்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லல.
அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட கற்பனைக்கு வந்து நம்ம விடுறோம். அப்போ ஏராளமான கற்பனைக்கு வந்து அங்க சாத்தியம் இருக்கு. எல்லா குழந்தைகளுக்குமே இது வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்ல. ஒரு ஆலமரத்துக்கு கீழ இருந்தாங்க அப்படின்னா, ஆலமரம் எப்படி இருக்குன்னு வந்து பல குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா, நம்ம நம்ம இந்த கதையை வந்து இந்த மொழியை கடத்த போறதுன்றது ஒரு பாலர் பள்ளியில இருக்க குழந்தைகள். எல்லா விஷயமே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அந்த கதையில வந்து அ ஊதுகுழல்ன்னு இருக்கு. அது வந்து அது வந்து இப்ப புழக்கத்திலே இல்லாம இருக்கலாம். இந்த ஜெனரேஷன் பார்க்காம கூட போலாம், அவங்களுடைய வாழ்நாள்ல. ஆனா, அந்த நெருப்பு ஊதுவதற்கு ஒரு குழல வந்து பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த இந்த வார்த்தை வந்து வேற வேற மாதிரியான வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அப்ப அது சொல்லும்போது, அந்த வார்த்தைக்கான எப்படி இருக்கும்னு வந்து தெரியாது. அப்போ ஒரு பேசிக்கான ஒரு சித்திரங்களும் அந்த சித்திரப்படக்கூடிய கதை கதை சொல்றதுன்றது இன்னும் கூடுதலா அவர்களுக்கு வந்து அ அவங்க ஒரு இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுக்கிற ஒரு வேலையை வந்து நம்ம செய்றோம். அப்ப இந்த நடுவுல ஆ இந்த சித்திரங்களையும் அவர்களுக்கு ஏதாச்சும் வழியில ஏன்னா நம்மளுக்கு இப்ப தொழில்நுட்பம் கையில இருக்கு. அதன் வழியாக கதை சொல்லும்போதே இந்த விஷயங்களை வந்து அவர்களுக்கு வந்து கடத்தலாம். இது ஒரு விஷயம். ஆனா, இத விட இன்னும் பிரம்மாண்டமா சமீப காலங்கள்ல புதுசா ஒரு வேலையை வந்து கதைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். இதுவரை அடுத்து போலாம். இதுவரை கதை வந்து ஒரு அ ஒன் வே கம்யூனிகேஷனா தான் இருக்கு. ஒரு கலாட்சேபம் செய்றாங்க அப்படின்னா, அவங்க மேடையில இருந்து தொடர்ச்சியா ஒரு கதைகள வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா, அதே மாதிரியான அ ஒன் வே கம்யூனிகேஷன் ஒரு பக்க தொடர்ன்றது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். ஏன்னா, நாம சொல்ற ஒரு 10 வார்த்தையில குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2, 3 வார்த்தை புரியாம இருக்கலாம். அல்லது 2 வார்த்தை புரிந்தும் புரியாம இருக்கலாம். ஆனா, மொழியை கற்பதற்கு அதுதான் அடிப்படை. எல்லா மொழியை கற்பதற்கும் எல்லா வார்த்தையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆ ஒரு 5 வார்த்தை இருக்கிற வரியில நடுவுல ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் புரியல அப்படின்னா, முன்னாடி 2 வார்த்தை, பின்னாடி 2 வார்த்தை வைத்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது இல்லாம இந்த சித்திரங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இத விட ஒரு புதிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை கதை சொல்லுதல்ன்றது வந்து இப்ப மெல்ல கதை பேசுதல் அப்படின்னு வந்து நகர்ந்திருக்கு. கதை பேசுதல் அப்படின்னா, அ அது இன்னும் கூடுதலா மொழியை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வதில பிரதானமான அ அ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த முயற்சி ஒரு வலுவான முயற்சியா இருக்கும். கதை பேசுதல் அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 வரியில இருக்கிற ஒரு கதையை அ 1 மணி நேரம் கூட நம்ம குழந்தைகளோட பேசலாம். இப்போ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே, அந்த பாட்டி எப்படி இருப்பாங்க? அப்படின்னு குழந்தைகளுக்கு அந்த கேள்வி விட்டப்புறம், ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு பதில சொல்லும். நான் பார்த்த பாட்டி வந்து நான் கற்பனை செய்த பாட்டி வந்து இப்படி இருந்தாங்க. நான் கற்பனை செய்த பாட்டிக்கு வந்து தலைமுடி வெள்ளையா இருந்தது. நான் கற்பனை செய்த பாட்டி தலைமுடிக்கு டை அடிச்சிருந்தாங்க. அ அப்போ ஒரு ஒரு வார்த்தை அப்ப நரைத்திருந்தது அப்படின்னு நெறைய குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அந்த வார்த்தையோட அறிமுகம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ நரைச்சதுன்னா என்ன அப்படின்னு ஒரு பக்கத்து குழந்தை கேட்கும். அதற்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரும். எப்பவுமே வந்து ஒரு ஆசிரியர் தன்னோட மொழியில சொல்றத விட, ஒரு குழந்தை அவர்களுக்கு தெரிந்த மொழியில பக்கத்து குழந்தைக்கு சொல்லி தரும்போது, இன்னும் கூடுதலா வந்து விஷயங்கள் வந்து போயிருக்கும். ஆ ரொம்ப எளிமையா போகும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கதை பேசுதல் வழியா சாத்தியப்படுத்தலாம். அந்த கதையோட டிராவல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. அங்க இருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நான் இங்க போனேன். நான் குழந்தைகள் பல இடத்துங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கலாம். அப்ப நான் ஆலமரத்த பார்த்திருக்கிறேன். நான் ஆலமரத்துக்கு போம்போது ஒரு சம்பவம் நடந்தது. அப்படின்னு அந்த குழந்தை சொல்லலாம். அங்கிருந்து ஆலமரத்து பக்கத்துல குளம் இருக்குன்னுவாங்களே, "நீ பார்த்த ஆலமரத்துல குளம் இருக்குதா?" அப்படின்னு வந்து ஒரு உரையாடலை வந்து கதையும், உரையாடலும் சேர்ந்து அதை வந்து கதை பேசுதலாக மாற்றும்போது, ஆ ஒரு லேர்னிங் அவுட்கம்ன்னு இப்ப சொல்லுவாங்க. பெரிய வகுப்புகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு லேர்னிங் அவுட்கம் இருக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த லேர்னிங் அவுட்கம்ம தாண்டி இன்னும் நெறைய விஷயங்களை வந்து கற்றல் தாண்டி
நிறைய மொழியை வந்து குழந்தைகள் வந்து இந்த கதை பேசுதல் வழியா அந்த ஆசிரியர் முக்கியமா அவர்களுடைய திறன் வழியா தொடர்ச்சியா அவர்களை தூண்டுவது, அவர்களை வந்து கேள்வி கேட்டு தூண்டி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நகர்த்துறதுன்றது இந்த ஆசிரியர் கையில இருக்கு. கதை பேசுதல் அந்த வழியில ஒரு மொழியை குழந்தைகளுக்கு கடத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆயுதமா இருக்கு. ஆனா அதுக்கு அதே சமயம் நிறைய சவால்களும் இருக்கிறது. என்னன்னு பார்ப்போம். அடுத்து போலாம். எ என்ன சவால் அப்டின்னா, எல்லா குழந்தைகளும் ஒன்று போலவே இல்ல. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆ டேஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. புத்தகம் வாசிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லுவோம். ஆனா, எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் புத்தகம் வாசிப்பது பிடித்தமான விஷயமா இல்லாம இருக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் கதை கேட்பது பிடித்தமான விஷயமா இல்லாம இருக்கலாம். எனக்கு வந்து எழுதுறேன். ஆனா, எனக்கு வந்து யாரு கதை சொன்னாலும், கதை சொல்வதை விட நானா வந்து கதை வாசிப்பது எனக்கு பிடிச்சிருக்கும். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்போது, அ அவங்களுக்கு கதை இல்லாம வேற என்ன வழியில குடுக்கலாம்? இப்போ ஒரு 40 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அதுல ஒரு 30 குழந்தைகளுக்கு கதை பிடித்தமா இருக்கும். கதை உரையாடல்கள்ல வந்து அவங்க பங்கெடுப்பாங்க. அப்ப இன்னொரு டேஸ்ட்டும் நம்ம குடுத்தாகணும் அப்படின்றப்போ, நமக்கு முன்னாடி வந்து பாடல்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அ பாடல்கள் வழியா மொழியை வந்து பல நூற்றாண்டுகளா நம்மளுக்கு கடத்தியிருக்காங்க. அது செய்யுளா இருந்தது. அப்போ குழந்தைகளுக்காக ரொம்ப எளிமையான வார்த்தைகள் உடைத்து போட்டு ரொம்ப அ எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள்ல நெறைய பாடல்கள் கடந்த ஒரு 75 ஆண்டுகளா 1950லேருந்து நமக்கு வந்து எழுதிட்டு இருக்காங்க. அ அப்போ அந்த பாடல்களை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து, அதன் வழியா மொழியை கடத்துவது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா வந்து நம்ம பார்க்கலாம். அந்த பாடல்களை நாமே வந்து இசையமைத்து பாடலாம். அதற்கான டியூன வந்து குழந்தைகள் வழியே வந்து பாடலாம். அ குழந்தைகளை வந்து உடல் அசைத்து, கையை கால ஆட்டி, அதன் வழியே வந்து இன்னும் சொல்லி தரும்போது, குழந்தைகளுக்கு வந்து பிடித்தமான விஷயமா இருக்கும். அ கல்வியில ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, விளையாட்டு முறையா எதை சொல்லிக் கொடுத்தாலும், அது வந்து குழந்தைகள் ஒண்ணு மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னும் 2வது சாதாரணமா சொல்லி தர்றத ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்லி தர்றத விட, விளையாட்டு முறையில சொல்லி தரும்போது, குழந்தைகளுக்கு ஆழமா, நுட்பமா அந்த விஷயத்தை வந்து உள்வாங்குறாங்க. இப்போ பாடல் வந்து கிட்டத்தட்ட பாடல் வந்து வெறும் பாடல்களுடன் அசைவுகளும் இருக்கும்போது, அவர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு போல. நான் எப்படி டான்ஸ் ஆடுறேன், என் முன்னாடி இருக்கிற என் நண்பன் எப்படி டான்ஸ் ஆடுறான், அப்படி இருக்கிற என்னோட தோழி எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பார்த்துட்டே, ரொம்ப ஒண்ணு விளையாட்டு நடக்கும். இன்னொன்னு அந்த பாடல் வழியே அந்த மொழியை வந்து அவர்களுக்கு வந்து கடத்திடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அசைவுகள் பாடல்கள் மட்டும் இல்ல, அதில் கேட்ட நளினமான அசைவுகளும் இருக்கும்போது, அது விளையாட்டாக மாறி, மொழி வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப எளிதா உள்ள போகுது. அதை வந்து கண்கூடா நெறைய இடத்துல நம்ம வந்து ஆசிரியர்களோட முயற்சியினால நம்ம பார்க்குறோம். அடுத்து போலாம். இது எல்லாம் சொல்லிட்டாலும், நமக்கு முன்னாடி ஆ நெறைய சவால்களும், மொழி கற்பதில எல்லா காலகட்டத்திலயுமே வந்து சவால்கள் இருந்துட்டே தான் இருக்கு. ஆ அந்த அந்த சவால்கள் என்னன்னு தெரிஞ்சுக்காம, நாம வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி தான். அவர்களுக்கு எ குழந்தைகளுக்கோட கற்றல்ல நெறைய சவால்கள் வந்து இருக்கு. ஆ 1 எல்லா குழந்தைகளும் இல்ல. அவர்களுடைய வொக்காபுலரி வேற இருக்கு. அவர்களுடைய டிக்ஷனரி அகராதி வந்து வேற மாதிரி இருக்கு. அவர்கள் வரும் சூழலும் வேற. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து வேறு வேறு சூழல்ல இருந்து ஒரு வகுப்பறைக்கு வராங்க. ஆ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சூழல் இருக்கலாம் வீட்ல. இப்போ வந்து இன்னும் அந்த சூழல் வந்து மாறுபட்டுட்டே இருக்கு. அந்த அந்த வீடு வந்து ஆ ஒரே சிங்கிள் பேரண்ட் குழந்தையா இருக்கலாம். அல்லது வீட்ல வந்து யாருன்னா நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். சமீபத்தில யாருன்னா ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கலாம். அந்த மாதிரியான நெறைய சூழல்ல அ ஒரே மாதிரியான சூழல்லேருந்து வர்றதில்ல. குழந்தைகளை அப்போ வந்து அ ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து, அதன் பிறகு கற்றுத் தருவதுன்றது ஒரு பெரிய சவால். இது மொழி மற்றும் அல்ல, எல்லா எல்லா கற்பித்தல்லயும் இந்த சவால் வந்து இருக்கு.
அதே போல குழந்தைகளோட கற்றல் திறனும் வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு 40 குழந்தைகள் ஒரு வகுப்பறையில இருக்காங்கன்னா, 40 குழந்தைகளும் ஆசிரியரே கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. அவர்களுடைய கவனம் வந்து சிதறும். அப்படியே நான் வந்து கவனம் சிதறாம கேட்கிறனாலும், என்னுடைய உள்வாங்கும் திறன் வந்து வேறுபடும். தமிழ்நாட்டுல வந்து ஆ மெல்ல பூக்கும் மலர்கள் அப்படி ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படி சொல்றாங்க. சிங்கப்பூர்ல பைய கற்கும் குழந்தைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலயும் ஆனா ஸ்லோ லேர்னர்ஸ் மெதுவா கத்துக்கிறவங்க கத்துப்பாங்க. ஆனா அவர்களுக்கு வந்து உடனடியா உள்ள வராது. அப்போ அவர்களுக்கு வந்து அதே கதை வழியா, பாடல் வழியா, காட்சி வழியா வழியா, அந்த எழுத்து வழியா, அந்த ஆனா எப்படி இருக்கும்ன்றது, அணில் எப்படி இருக்கும்னு காட்சி வழியா பார்க்கும்போது அவர்களுக்கு உள்ள வருவோம். அப்போ அவர்களுடைய கற்றல் திறன் வந்து உங்களுக்கு வேற வேறு மாதிரி இருக்கும்போது, அதையும் நாம வந்து மனசுல வச்சு, நமக்கு வந்து மொழியை கற்பித்தல் வந்து முக்கியம். அதே போல அ வளர்ச்சி மாறுபாடுகளும் இருக்கும். இப்போ 3 வயசுல நீங்க ஒரு வகுப்பறையில போய் பார்த்தீங்க அப்படின்னா, பாலர் பள்ளியில போய் பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுடைய வளர்ச்சியும் ஒன்று போல இல்ல. உடல் வளர்ச்சி சிலருக்கு வேகமா இருக்கலாம். 6 வயதுல தான் ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த அ கை, காலு, மூளை எல்லா பகுதிகளும் ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து ஒரு 6 வயதில தான் அடைந்திருப்பாங்க. அப்ப இதையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். சிலருக்கு வந்து அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கும். ஆம், அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து மொழியோட கற்றல்லயும் அ அது அதனோட இம்பேக்ட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது எல்லாத்தையும் ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன ஒரு அ அ கற்றுக்கொள்வதில் என்னென்ன சவால் இருக்குதுன்றது ஒரு ஆசிரியரா நம்ம மொழியை கற்றுத் தரும்போது, இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். வெறும் மொழி மட்டும் இல்ல. இப்போ வந்து நியூமரசி அண்ட் லிட்ரசி இது 2ம் தான் ஒரு குழந்தை எண்ணறிவும், எழுத்தறிவும் நம்ம நிச்சயம் இந்த குழந்தைகளுக்கு வந்து கத்து தரணும் அப்படின்றோம். எல்லா திறன்களும் குழந்தைகளுக்கு வேணும்னாலும், இதுல எல்லாத்தோட சாராம்சமும் என்ன அப்படின்னா மொழித்திறன் தான். ஆ மொழித்திறன்னா வெறும் அந்த எழுத்துக்களை கற்றுக்கொள்வது மட்டும் அல்ல. ஆ நம்பர் சென்ஸ் அல்லது லிட்ரரி சென்ஸ் அப்படின்னுவாங்க. அதை வந்து எப்படி பயன்படுத்துவது? எந்த இடத்துல பயன்படுத்துவது? அத வந்து அந்த ஒரு திறனையும் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். ஆனா, அதற்கு ஆதாரமா இருப்பது, அந்த மொழியை நாம வந்து கற்றுத் தருவது. இது நம்ம கத்து தரும்போதே, இதனுடைய இம்பேக்ட் எல்லாம், இதனுடைய அவசியத்தை நம்ம புரிந்து கொண்டே கற்றுத் தரும்போது, அ குழந்தைகளுக்கு அது ரொம்ப எளிதா உள்வாங்குவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்து போலாம். இப்போ இந்த சவால்லாம் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும்போது, அவர்களுடைய அ சூழலை மாற்றுவதும் வந்து அ ஒரு வகுப்பறைக்குள்ள இப்போ இது எல்லாமே பரிசோதனை முயற்சிகள் தான். ஒரு சூழல் வந்து ஒரு வகுப்பறையில கவனிக்காத குழந்தை வந்து வேற ஒரு சூழல்ல கொண்டு போய் நிறுத்தும்போது, ஆ இன்னும் எளிதா கதையை உள்வாங்குவதோ அல்லது பாடல்களை பாடுவதற்கோ, ஆ ரொம்ப எளிதா முன் வருவாங்க. அ பேசுவதற்கு முன் வருவாங்க. அதுவும் இயற்கை சார்ந்த சூழல்னா, இன்னும் அவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கமா இருக்கும். ஏன்னா, ஆ இயற்கையாவே நம்ம வந்து எல்லாரும் இயற்கையோட ரொம்ப விரும்பிகளா தான் பொறக்கிறோம். அதன் பிறகு தான் மெல்ல மெல்ல விலகி செயற்கைத்தனத்தோட நம்ம வந்து சேர்ந்துடுறோம். அப்ப இயற்கை சூழல்ல இருந்து கற்றல் வந்து நெறைய நடக்குதுன்றது வந்து பரிசோதித்து நெறைய பேர் வந்து அதை வந்து உலகுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வகுப்பறைக்கு வெளியே வந்து அந்த சூழலை மாற்றி, அங்கு கதை பேசுவது, விளையாட்டு வழியே அவர்களுக்கு பாடல்கள் வழியே மொழியை கற்றுத் தருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளியே எடுத்துட்டு போறது அப்படின்றது வெறும் கிளாஸ் ரூம் மட்டும் இல்ல. நாம இந்த முறைகள் எல்லாமே வந்து வெளிய வர்றது. ஒரு அ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம ஒரு கற்றுக்கொண்ட ஒரு சட்டகத்தில் இருந்து வெளிய வர்றது, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளிய வர்றதுன்றது, அ மொழியை கற்றுத் தரும்போது ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு இடத்தை வந்து நோக்கி நகருது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். இப்படி ஏராளமான விஷயங்களை வந்து அ
அடிப்படையா குழந்தைகளுக்கு மொழி திறனை கற்றுத்தருவது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். கதைகளும், பாடல்களும், விளையாட்டுகளும் இது எல்லாமே நிறைய ரோல வந்து ப்ளே பண்ணுது. அதற்கு முன்னாடி நாம அடிப்படையா குழந்தைகளை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த குழந்தைகள் எல்லோருமே தனித்தனி தன்மை கொண்டவர்கள், தனித்திறமை கொண்டவர்கள். எல்லோருக்குமே ஒரே மாதிரி திறன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லோருக்கும் ஒரே மாரி கற்றுக்கொள்வார்கள் அப்படின்றது அவசியம் இல்ல. அப்படின்ற போது எல்லோரும் வேறு வேறு மாதிரியா இருக்காங்கன்னும் போது, அப்ப வேறு வேறு வழிமுறைகளையும், உத்திகளையும் நாம வந்து கையாள வேண்டும். அடிப்படையான மொழித்திறனை நாம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தரணும். அந்த வகையில மொழித்திறனை குடுப்பதுல நம்மளுக்கு முன்னாடி நல்ல கருவிகளா கதை சொல்வது, கதை பேசுவது, பாடல்கள் என்ற கருவிகள்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கு. அதை மொழித்திறனை நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு முன்னாடி இருக்க குழந்தைகளுக்கு தருவோம். அ எல்லாரும் கூட்டா நெறைய முயற்சிகளை வந்து செய்வோம். இந்த வாய்ப்பளித்த சிங்கப்பூர் கல்வி இயக்கத்துக்கு நன்றி.